இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சொல்லுங்க எல்லாரும், இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை. கடமைக்காக பாடாதீங்க, உணர்ந்து பாடுங்களேன். ஓ இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உங்க அன்பை புரிந்து கொண்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களோடு பேசும், நீர் எங்கள் மத்தியில் வெளிப்படும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நீர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் எப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திற்கு நேராக வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நாம் 3 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அந்த அதிகாரத்தின் 2, 3, 4 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்க, சேர்ந்து வாசிப்போம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். 5ஆம் வசனம், அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி. அல்லேலூயா. இந்த நல்ல நாளின் இரவிலே கர்த்தர் கூட பேசும்படிக்கு என் இருதயத்தில் வைத்த வார்த்தை அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய ஓமைகளாலே சீஷர்களோடும் மற்றவர்களோடும் பேசும்போது ஓமைகளினாலே ஒரு காரியத்தை நம் இருதயத்தில் பதிய வைக்கிறார். அதுவும் பரலோக ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்திற்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் குறித்து, அதிலே நாம எப்படிப்பட்டவர்களா என்பதையும் காண்பிக்க இந்த 22ஆம் அதிகாரத்திலே ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு கல்யாண வீடு. அந்த கல்யாண வீட்டிற்கு ஒரு பெரிய, வேதம் சொல்லுகிறது இங்கே ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்தினுடைய ராஜா, ஒரு தேசத்தினுடைய மகா பெரிய செல்வந்தன். அவன் தன்னுடைய கல்யாணத்திற்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்க மாட்டான். நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். கல்யாண வீடு அப்படின்னா எல்லா கல்யாண வீட்டுக்கும் நாம என்ன பண்ண மாட்டோம். என்ன கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நீங்க கொஞ்சம் தலையவாத ஆட்டுங்க, கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க. எல்லா கல்யாண வீட்டுக்கும் நம்ம போவோமா? போக மாட்டோம். கல்யாண வீட்டிற்கு, எல்லா கல்யாண வீட்டிற்கும் நம்ம போக மாட்டோம்.
எந்த கல்யாண வீட்டிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்களோ அந்த கல்யாண வீட்டுக்கு தான் நாம் என்ன பண்ணுவோம், போவோம். அதுவும் இன்விடேஷன் கொடுக்க ஒரு டைம் வருவாங்க. அதுக்கு முந்தின நாள் சில வீடுகளில் முகூர்த்த ஜபம்னு ஒன்று வைப்பாங்க, இல்லைன்னா ஜப கூட்டம்னு வைப்பாங்க. அது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த முகூர்த்த கூட்டத்துக்கும் கூப்பிட்டாதான் என்ன பண்ணுவோம், போவோம். ஏன்னா கல்யாணத்திற்கு எல்லாரும் போக முடியாது, எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்காது. அதில் சில ஆட்கள் உண்டு, யார் கல்யாணம்னாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சில ஆட்கள் போவாங்க. அது சிலருக்கு பழக்கம். ஆனால் இங்கே நல்லா கவனிக்கணும், இங்கே வேதம் சொல்லுகிறது ஒரு ராஜாவுடைய கல்யாண வீடு. இந்த கல்யாண வீட்டிற்கென்று ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜா தன்னுடைய அழைப்பை எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுத்திருப்பார்கள் அப்படிங்கிறத நிதானிச்சு பாருங்க. சமீபத்தில் நம்ம தேசத்தில் நடந்த சில திருமணங்கள் நமக்கு அடையாளப்படுத்துது. சில திருமணங்கள்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நிறைய திருமண காரியங்கள் நடந்துச்சு. அதிலெல்லாம் அழைக்கப்பட்டவர்களை பார்த்தா எல்லாம் பிரபலமானவர்கள், வசதியானவர்கள், பயங்கரமான இந்த தேசத்தில் அறியப்பட்டவர்கள் அப்படி அழைக்கப்பட்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நீங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், அழைப்பு என்பது லேசான விஷயம் கிடையாது. எல்லா இடத்திற்கும் நாம் ஈஸியா போகவும் முடியாது. எல்லாவற்றிற்கும் அழைப்பு அவசியமானது. இந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா நான் விருப்பப்பட்டு இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. நான் இங்க போறேன், திடீர்னு இந்த பக்கம் போறேன், இங்க ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது, சந்தோஷம், உள்ள போய் உட்காரலாம், தாராளமா உட்காரலாம். மேடையில நமக்கு நம்ம ஊழியக்காரனா இருக்க தெரிஞ்ச ஊழியக்காரர் தான் நடத்துறாரு, மேடையில போய் உட்காரலாம், தாராளமா உட்காரலாம். ஆனா பிரசங்கம் பண்ணணும்னா அழைக்கப்படாம பிரசங்கம் பண்ண முடியாது. அப்போ அழைப்பு என்பது சாதாரணமானது அல்ல. ஒரு ராஜா அவனுடைய ஸ்தானத்திற்கு ஏற்றவர்களை, தன்னால நேசிக்கப்படுகிறவர்களை, தன்னுடைய குடும்பத்தார, தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய அந்தஸ்தில் இருக்கிறவர்களை ஏராளமான பேருக்கு அழைப்பு கொடுத்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த அழைப்புக்கு அவர்கள் செவி கொடுக்க மனம் இல்லாமல் அசட்டை பண்ணினார்கள். வர மனதில்லாமல் போக்கு சொன்னார்கள். எங்களுக்கு வேலை இருக்கு, பல காரியங்களை சொல்லி அந்த ராஜாவுக்கு செய்தி அனுப்பின பொழுது வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க, ஐயா அழைப்பு கொடுக்கப்பட்டவர்கள் வர மறுக்கிறாங்க, அவங்களுக்கு மனசு இல்லை, காரணங்களை சொல்றாங்க, இப்ப கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, ஆனா ஆட்கள் இல்லை அப்படின்னு சொன்னப்போ வேதம் சொல்லுகிறது, ஆமென், அந்த ராஜா சொல்லுகிறார். நீங்க வாசிங்க, அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அழைப்பு, தேவனுடைய அழைப்பு அவருக்கு தெரிந்தவர்களுக்கும் அவர்களுக்கு நிகரானவர்களுக்கும் அவருடையவருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பை அவர்கள் நிராகரித்த பொழுது அந்த அழைப்பு அந்த தெருவிலே, அந்த சந்தையிலே, அந்த எல்லைகளிலே, ராஜாவின் வீட்டருகே இருக்கிறவர்களுக்கு, அந்த இடங்களில் இருக்கிற வீதிகளில் சுற்றி திரிகிறவர்களுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி சொன்னார். நான் காணாமல் போன இஸ்ரவேலரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. நாம நல்லா கவனிக்கணும், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும், இந்த அழைப்பு வீதிகளில் திரிந்து கொண்டிருந்தவர்களுக்கு கிடைத்தது போல இந்த அழைப்பு இந்த பட்டணத்தில் சாதாரணமாக இருந்தவர்களுக்கு கிடைத்தது போல இந்த அழைப்பு நமக்கும் கொடுக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
அப்படி ஒரு அழைப்பை கர்த்தர் நமக்கு தந்ததனாலதான் இன்னைக்கு அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்திலே உட்கார்ந்து அவரை ஆராதிக்கத்தக்கதான பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்து கையை பிடிச்சு சொல்லுங்களேன், அவருடைய பிள்ளைங்கிறது பெரிய அழைப்பு. நீங்க சந்தோஷமா சொன்னதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில அண்ணன்மார்கள்லாம் நான்லாம் சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரியே உட்கார்ந்துருக்குறீங்க. நம்ம இப்போ தான் தொடங்கி இருக்கணும், 3 நாள் இருக்குல்ல, இன்றைக்கி நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நான் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கடன்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் மெதுவாக தான் ஆரம்பிப்போம். 3ஆவது நாள் முடியும் போது நம்ம எல்லாம் கற்றுக்குவோம். கர்த்தர் நம்ம கூட பேசுவார். ஆமென் சொல்லுங்கள். என்ன நோக்கத்தில் இந்த 3 நாள் கூட்டம் நடக்க போகுதுன்னு முடியும் போது நம்ம கூட கர்த்தர் பேசும்போது தெரியும். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே நான் பேச விரும்புகிறேன். இந்திய தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது 3% அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. 3லிருந்து 4%. ஒருவேளை ஆமென் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. 15லேருந்து 20% இருக்க வாய்ப்பு. நான் சொல்கிறது கம்மியாக தான் இருக்கும், கூட தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த 3%க்குள்ளே இன்னைக்கு அவருடைய பிள்ளைங்கிற அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு எவ்வளவோ பெரியது. ஆமென். ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்களேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க. இன்னைக்கு நீங்க கவனிங்க பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிறவர்களுக்கு பக்தர்கள் என்று பெயர். ஆனா கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களுக்கு கடவுளின் பிள்ளை என்று பெயர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் நம்மளை வித்தியாசமா பார்க்குதா இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் ஒரு தப்பு செஞ்சால் அதை யாரும் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் தப்பு செய்யும் பொழுது சொல்கிறாங்க, கிறிஸ்தவனாக இருந்துட்டு இப்படி தப்பு செய்கிறியே ஏன் சொல்கிறாங்க? ஆமென். இந்த உலகத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த அழைப்பு மேலானது. இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் அழைத்ததுக்கு நிறைய நோக்கம் இருக்கு. அழைத்ததற்கு நிறைய நோக்கம் இருக்கு. நீங்க வேதத்தில் உட்கார்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் அழைத்தார் அப்படின்னு உட்கார்ந்து வாசித்தீங்கன்னா நான் ஒரு 4 காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன். நான் வேகமாக நான் சொல்றேன், இதெல்லாம் விளக்குறதுக்கு நேரம் இல்லை. 1, ஏன் அழைத்தார்? பாவிகளை மனம் திரும்பவே அழைக்க வந்தேன்னு சொன்னார். ஆமா, நாம இந்த பூமியில பாவிகளா இல்லை, நீதிமான்களாய் இருக்கும்படிக்கு அவர் நம்மை அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அழைத்தார். நம்ம அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறான். இந்த உலகத்துல நாம ஆமென் பாவிகளாய் அல்ல, நீதிமான்களாய் இருக்கும்படிக்கு அவர் நம்மை அழைத்தார். இந்த உலகத்தின் கிரியைகள், உலகத்தின் காரியங்கள் நம்மை பாவிகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு கிறிஸ்துவினாலே சந்திக்கப்பட்டோமோ, ரட்சிக்கப்பட்டோமோ, அன்னைக்கு அவருடைய இரத்தம் நம்மை கழுவி நீதிமான்களாய் மாற்றுகிற கிருபை நமக்கு உண்டானது. ஆமென். அல்லேலூயா. ஏன் அழைத்தார்? வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரே சரீரமாயிருக்கும்படிக்கு நமக்குள்ள பிரிவினைகள் இல்லாம, ஏற்ற தாழ்வுகள் இல்லாம இந்த உலகம் நம்மை பிரித்து வைத்தது. இந்த உலகம் நமக்குள் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கினது. இவன் அடிமையா இருக்க வேண்டியவன், இவன் இந்த காரியத்திற்காய் வைக்கப்பட வேண்டியவன் என்று ஒதுக்கினது. வேதம் சொல்லுகிறது, ஆமென், நம்ம எல்லாரையும் ஒரே சரீரமாக இணைக்க அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மளை அவர் இணைத்திருக்கிறார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாரும் ஒரே மனதோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். ஒரே மனதோடு கூட நம்ம இங்கே எல்லாருடைய இருதயமும் ஒன்று தான், கர்த்தரை ஆராதிக்கணுங்கிறது தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
நமக்கு வேற நோக்கத்தோடு நம்ம இங்கே என்ன பண்ணலை? ஆமாவா இல்லையா? வரல. நமக்கு ஒரே நோக்கம் கர்த்தரை ஆராதிக்கணுங்கிறது தான். அந்த நோக்கத்தோடு இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற ஆள் யாரா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை. நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குதே. சொல்லுங்க, பிரச்சனையா? இல்லை, நோ ப்ராப்ளம். நமக்கு யாரு? நம்ம நோக்கம் ஒன்று தான், கர்த்தரை உயர்த்துவது தான். ஒரே சரீரமாய் சபை, ஒரே சரீரம், ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் ஒரே சரீரமாக கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எபேசியர் 4:4 சொல்லுகிறது, ஒரே நம்பிக்கைக்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரே நம்பிக்கை. இந்த பூமியில அவர் மேல வைக்க வேண்டிய ஒரே நம்பிக்கை, அவருக்காக வாழ வேண்டிய ஒரே நம்பிக்கைக்காக அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு லேசானது இல்லை. நீங்களும் நானும் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஏன் கர்த்தர் அழைத்திருக்கிறாரு? அந்த அழைப்புனால நமக்கு என்ன நன்மை? என்ன நன்மை? அதையும் நான் கொஞ்சம் வேகமாக நான் சொல்லிடுறேன். ஆமாம், அதுக்கப்புறம் தான் உங்க கூட இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் பேசுவாராக. அழைப்பை பெற்றிருக்கிறோமே, அதனால நமக்கு என்ன நன்மை உண்டாகும்? அதனால என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார்? அப்படி நம்ம வேதத்தில் நம்ம கொஞ்சம் வாசித்து பார்ப்போம்னா, வேதம் சொல்லுகிறது, ஆமென், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அழைப்பினாலே நாம் அடிமைகளாய் அல்ல, சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, மற்றவர்கள் இழந்த அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், அந்த அழைப்பு நம்மளை என்ன பண்ணுது? அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி சுயாதீனத்திற்கு கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் அழைக்கப்பட்டானா, கர்த்தருடைய ஏன் சபைக்குள்ள வர்றது ஒரு அழைப்பு, ரட்சிக்கப்படுறது ஒரு அழைப்பு. அந்த அழைப்புனால தான், தேவன் நமக்கு கொடுத்த அழைப்புனால தான் நம்ம உள்ள வரோம். அப்படி உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆமென், நம்ம வாழ்க்கையில அதுவரைக்கும் இருந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை கர்த்தர் உடைத்து போடுகிறார். சுயாதீனத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது பாருங்களேன், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கே நடக்கிறது. ஆமென், ஆமென். யார் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ, அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த காரியம் நடந்தாலும் அது தீமைக்காக அல்ல, அழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை சத்துரு நம்ம வாழ்க்கையில தீமையான விஷயத்தை கொண்டு வருகிறதற்கு போராடினாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற பண்ணுவார். ஆமென். யோசேப்பு அப்படித்தான் சொல்றாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோது வெகு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு, ஜீவரட்சனை செய்யும்படிக்கு அதை நன்மையாக மாற பண்ணினார். ஆமென். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, இந்த பூமியில எந்த காரியமா இருந்தாலும் சரி, எது நமக்கு தீமையாய் செய்கிறதற்கு புறப்பட்டு வந்தாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றுவார். ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, தீமையை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதை நன்மையா மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் உங்க கூட பேசட்டும். இன்னைக்கு நேரம் பண்ணணும். ஜோம் பண்ணுவீங்களா? ஜோம் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கீங்களா? யாராவது மதுரையிலேருந்து எனக்கு ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன சாருன்னு சொல்லுவார். என்னோட வயதில் மூத்தவர், நல்ல ஒரு மனுஷன், வெகுளியான ஒரு மனுஷன். அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா இந்த ஏசப்பா விட்டுட்டு போயிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னார். நான் என்னன்னு கேட்டேன், ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவர் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, சார் என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நாங்கள் அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே நான் அவங்களுக்கு காஸ்பல் சொல்லி, நான் சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்காக ஜோம் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் ஃபோன் மூலமாக சுவிசேஷம் சொல்கிறதுக்குரிய வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அவர் சொன்னார், ஐயா நான் இந்த இயேசுவை விட்டு பின்னாடி போயிடலான்னு இருக்கிறேன்.
இயேசுவை விட்டுட்டு போயிடலான்னு இருக்கிறேன். நான் கேட்டேன், ஏன் என்ன பிரச்சனை, அப்படி போகிற அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். உடனே சொன்னார், என் அக்காகாரி எனக்கு விரோதமாக ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறா, ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறா. ஏசப்பா அவளை கேட்கணும்னு நானும் ஜெபம் பண்ணுறேன். ஆமாம், அவளை ஒன்றும் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற ஆளு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சுன்னா நம்ம எதிர்பார்ப்பு என்னது? அவங்களுக்கு ஏதாவது நடக்கணும். கர்த்தர் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம்ல, நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவங்கள அழிச்சு அப்படிலாம் கிடையாது. அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க கண் பார்க்க நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம்ம தலையை உயர்த்துவார். தாவீது அப்படிதான் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, சொல்லுங்க, என் தலையை உயர்த்தி என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம். நம்ம வாழ்க்கையில எந்த ரூபத்தில் சத்துரு தீமையான காரியத்தை செய்ய நினைத்தாலும் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், சாதாரணமானது கிடையாது. அவருடைய பிள்ளைங்கிறது சாதாரணமான அழைப்பு கிடையாது. தேவனுடைய ஜனம் சாதாரணமான அழைப்பு கிடையாது. அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் எது எழும்பினாலும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஆமென். மூணாவது நீங்க பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ லார்ட், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். வேத அழகாய் சொல்லுகிறது. ஆமென். யாரை எந்த மனிதனை கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அந்த மனுஷனை விட்டுட்டு அவர் விலகிறதில்லை. அந்த மனுஷன் கூடவே இருந்து அந்த மனுஷனுக்காக அந்த மனிதனுக்கு தேவ பலத்தை கொடுத்து தேவ ஞானத்தை கொடுத்து அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில சொல்லுவேன், என் வாழ்க்கையில ரட்சிக்கப்படாத ஒரு காலத்துல ஏராளமான பிரச்சனை, ஏராளமான போராட்டங்கள், அதை எப்படி தாண்டதுன்னு தெரியல, அதை எப்படி கடந்து போகிறதுன்னு தெரியல. அப்போ கண்ணீரோடு கூட இருந்த அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் கிருபையா என்னை ரட்சித்தார். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நான் நினைச்ச பிரச்சனை மாறிடும் நான் நினைச்சேன். ஆனா பிரச்சனை கூட தான், சொல்லுங்க, பிரச்சனை கூட செஞ்சது. பிரச்சனை மாறினையா, பிரச்சனை மாறிடும்னு நினைச்சேன். ஆமா, பிரச்சனை மாறல, கூடுச்சு. ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டார், ஊழியத்திற்கான அழைப்பு கொடுத்தார். ரட்சிப்புங்கிற அழைப்பு வந்தப்போ பிரச்சனை டபுளா மாறிச்சு. ஊழியத்திற்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். அந்த ஊழியத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு போது நான் நினைச்சேன், இனிமே ஒரு பிரச்சனை நமக்கு, சொல்லுங்க, வராது. ஏன்னா ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும், சொல்லுங்க, வருமா இல்லை இருக்காதா இல்லை நிறையா இருக்குமா? நீங்கள் சிலர்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கெல்லாம் என்னையா பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என் பிரச்சனையை நான் தான் பார்க்கணும், நான் தான் சுமக்கணும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிசாசு போராட்டம். என் பிரச்சனை மட்டும்தான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிசாசு பரிசுத்த போராட்டத்தை கொண்டு வர்றான், ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டத்தை கொண்டு வரான். அதெல்லாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பிசாசு போராடுறான், சூழ்நிலை போராடுது, உலகம் போராடுது, அதிகாரம் போராடுது, கிறிஸ்தவ எதிர்ப்பு இயக்கம் போராடுது. இதெல்லாம் விட நீங்க போராடுவீங்க பாருங்க, போராட்டம். உங்களை சமாளிக்கிறதே எங்களுக்கு பெரிய, உங்களுக்கு நல்லா தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனாலும் நீங்க கொண்டு வர பிரச்சனைக்கெல்லாம் நாங்க 7 நேரம் சூசைட் பண்ணணும் உங்களை சமாளிக்கிறதுக்கு. ஏன்னா எங்களை சிரிக்க விட மாட்டிய, பேச விட மாட்டிய, அழ விட மாட்டிய. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பாஸ்டர் சிரிச்சிட்டாரு அப்படின்னா இந்த பாஸ்டருக்கு ஒரு ஆவிக்குரிய தன்மையே இல்லை. எப்போ பார்த்தாலும் என்ன பண்றாரு, அவர் கொஞ்சம் அழுதுட்டாருன்னா இவர் எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுட்டே இருக்கிறார்.
சந்தோஷங்கிறதே இவருக்கு. உங்களுக்கு முன்னாடி வாழவும் முடியல, நடிக்கவும் முடியல, ஓடவும் முடியல. ஆமென். உங்களுக்கு புரியட்டும், கர்த்தர் நல்லவன். ஆமென். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், ஊழியத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா ஊழியக்காரங்க ஊழியத்துக்கு வரவே மாட்டாங்க. ஏன்ட்டெல்லாம் ஆண்டவர் கூப்பிடும்போது உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை கொண்டு மலைகளை பெயர்ப்பேன் இப்படின்னு வாக்குத்தத்தமாக கொடுத்து ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. ஒரு இடத்துல கூட உனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வரும், உனக்கு இப்படியெல்லாம் போராட்டம் வரும்னு ஒரு தடவை கூட ஆண்டவர் என்ன பண்ணலை சொன்னா பயப்படுவோம். ஆனால் இந்த மூணுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என் பிரச்சனையை சுமக்க நான் போராடினேன், என் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறதற்கு நான் அழுதேன், உதவி செய்யறதற்கு ஒருவரும் இல்லை. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அந்த நாளிலிருந்து என் கரத்தை பிடிச்சு கவலைப்படாத மகனே, நான் உனக்கு பலனாயிருப்பேன், உனக்கு ஞானத்தை தருவேன்னு சொல்லி என் பிரச்சனைகளுக்கு நடுவே என்னை தூக்கி சுமக்க ஒருவர் என் கரத்தை பிடித்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்புனா சும்மா இல்லை, அழைக்கப்பட்டிருக்கிற அனுபவம் சும்மா இல்லை. ஆமென். என்னைக்கு அவரால் அழைக்கப்படுகிறோமோ அன்றையிலிருந்து அவர் நம்முடைய கரத்தை பிடிச்சிருக்கிறார், அவர் நமக்கு தேவ பலனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் வித்தியாசத்தை பார்க்கிறேன். 1000 பிரச்சனைகளை என் காதுகள் கேட்கும். ஆனால் இந்த பிரச்சனை எப்படி மாறுது, எப்படி போகுது, எப்படி நடக்குது ஒன்றும் தெரியாது. நாட்கள் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. 1000 பிரச்சனை முன்னாடி இருக்கத்தான் செய்து, ஆனால் ஒன்றும் சேதப்படுத்துவது இல்லை, ஒன்றும் என்னுடைய இருதயத்தை கலங்க பண்ணுவது இல்லை, ஒன்றும் எங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தையும் பின்னடைய பண்ணுவது இல்லை. தேவனுடைய கரமும் தேவனுடைய பலனும் ஞானமும் நடத்தி கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய பலன் உண்டு, அவர்களுக்கு தேவனுடைய ஞானம் உண்டு. ஆமென். இதெல்லாம் அழைக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களேன். எபிரேயர் 9:15. அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக கிறிஸ்து உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அழைக்கப்பட்டவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த பூமியில நல்ல கவனிங்க, பலருக்கு இந்த பூமியில வாழ்கிற நாட்களில பயம், மரணத்தை குறித்து பயம், நடந்தா என்ன ஆகுங்கிற பயத்தோடு கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது. டவுட்டாவே சொல்றீங்கல்ல, அது ஏன்னு நான் இப்ப சொல்லுவேன், அது உங்களுக்கு புரியும். ஆமா, ஏன்னா நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு? இங்க கண்ணை மூடுனா அங்க போவோங்கிற நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று தேவன் நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு வாசம் பண்ணுகிறதற்கு ஆமென் வாசஸ்தலத்தை உண்டாக்குகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் போய் உங்களுக்கு என்று ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன் சொன்னார். ஏற்படுத்தி திரும்ப வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று அவர் பண்ணின வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துல கஷ்டம், நெருக்கம், போராட்டம், பாடு, கண்ணீர் நம்ம வாழ்க்கையில சில நேரம் துரத்தும் போது கவலைப்படாம நாம ஏன் இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல, இந்த உலகத்தின் நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. நித்தியமாய் பிதாவின் வீட்டிலே நாம் கிறிஸ்துவோடு வாழ போகிறோம் என்கிற பெரிய நம்பிக்கை நமக்கு. ஆமென். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிற அழைப்பு கொடுத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த அழைப்புக்கு தான் ஆண்டவர் அநேகரை தெரிந்து கொண்டார், அநேகரை முன்குறித்தான். இவங்களை அழைக்கணும், இவங்களுக்கு இதை கொடுக்கணும், இவங்களுக்கு இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு அவர் அழைத்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த அழைப்பை ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? அசட்டை பண்ணுச்சு. ஒரு கூட்டம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டது, ஒரு கூட்டம் அந்த அழைப்பை அசட்டை பண்ணிற்று அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா ஏன் அவங்க அசட்டை பண்ணுனாங்கிறத நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான காரியத்தை இழக்கக்கூடிய, அழைப்பை இழக்கக்கூடிய காலத்தில் வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்ன பண்ணப்படுவார்களாம்? வஞ்சிக்கப்படுவார்களாம். அப்படின்னா அந்த அழைப்பை ஏன் இவங்க இழந்தாங்க? இந்த அழைப்பை ஏன் அவங்க நிராகரித்தார்கள்? இன்னைக்கு பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அழைப்பை நிராகரிக்கிறதுக்கு என்ன காரணம்? அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அந்த அழைப்பை சுதந்திரித்துக் கொள்ளாததுக்கு என்ன காரணம்? வேகமா ஒரு 3-4 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நேரத்துக்கு ஏற்றபடி சில காரியங்களை உங்களோடு கூட சொல்லி இணைந்து நாம ஜெபிக்க போகிறோம். ஆமென். திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கு நேராக அதே சம்பவம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அங்கு திருப்பிக் கொள்ளுவோம். வாசிங்க. 17-18 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். நல்ல கவனி. ஏன் அசட்டை பண்ணினார்கள்? ஏன் அந்த அழைப்புக்கு உடன்படாமற் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருத்தர் சொன்னா, இந்த வேலைக்காரனிடத்துல, ஐயா நீங்க கூப்பிடுறது சரிதான், ராஜாவின் விருந்துக்கு கூப்பிடுறாரு, ஒரு பெரிய மனுஷனை விருந்துக்கு கூப்பிடுறாரு, ஆனா எனக்கு அந்த விருந்தை விட நான் வாங்கி வைத்திருக்கிற வயல் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. வயல் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நீங்க இந்த வயலை அடையாளப்படுத்துறதுக்கு வேதாகமத்தில் நாம வாசித்து பார்த்தோம்னா, ஆண்டவர் ஆமென் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுவேன்னு ஆமென் ஆசீர்வாதமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதே போல வயல்வெளி அப்படின்னு சொல்லும் பொழுது, வாருங்களின் நேசரே வயல்வெளிக்கு போவோம் என்ற வார்த்தையும் நமக்கு இருக்கிறது. ஆமென். நேசத்திற்கு அடையாளமாகவும் வயல்வெளி இருக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சீங்கன்னா, வயல்வெளி எதை அடையாளப்படுத்துது? வயல்வெளியில என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சா, வயலுக்கு ஒருத்தன் போனான்னா அந்த வயலை உழுது அந்த வயல்ல விதைகளை விட்டு மனிதன் சாப்பிடக்கூடிய ஆகாரத்திற்காக, தன்னுடைய தேவைகளுக்காக அந்த வயலில் அவன் வேலை செய்வான். ஆமென் சொல்லுங்க. ஏன் இவன் அசட்டை பண்ணுகிறான்? தன்னுடைய சரீர பிரகாரமான தேவைக்காக, இந்த உலகத்தில் வாழ வேண்டிய தேவைக்காக அசட்டை பண்ணுகிறான். நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம ஏன் பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அழைப்பை நம்ம அசட்டை பண்றோம்? தேவனுடைய காரியத்தை நம்ம ஏன் அசட்டை பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய தேவையெல்லாம் இந்த உலகத்தில் சரீர தேவையை குறித்தே ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவை அதையே நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேயுமே ஆசீர்வாதத்தை தவிர வேற எதிர்பார்ப்பு சொல்லுங்க இல்ல. ஆசீர்வாதமே நம்முடைய இருதயம், இந்த உலகத்தினுடைய தேவைகளே நம்முடைய விருப்பமாய் இருக்கிறது. எப்படியாவது இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்தில் சில காரியங்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் சரீரத்தின் தேவைக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சரீரத்தின் தேவை நிமித்தமாய் ஒருவன் சொல்லுகிறான், நான் வயலுக்கு போகணும், அங்க நான் அந்த வயலை உழணும், அந்த வயலில் விதைக்கணும், என் குடும்பத்திற்கு தேவையானது அதில் நான் என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். நான் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது.
அநேகர் தேவனுடைய சமூகத்தை தேடுறது இல்லை, தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறது இல்லை. ஆமா, பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவத்தினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முந்தின தலைமுறை எடுத்துக்குவோம். முந்தின தலைமுறை பயங்கரமா உழைச்சாங்க, நம்மளை விட உழைச்சாங்க. என்ன சொல்றீங்க சொல்லுங்களேன். இப்ப வேலை செய்யறது ஈஸியா, அப்ப வேலை செய்யறது ஈஸியா? இப்பதானே ஈஸி. முந்தி கஷ்டப்பட்டாங்களா, ஈஸியா செஞ்சாங்களா? ஒரு குழம்பு வைக்கிறனாவே எவ்வளோ கஷ்டங்க. முந்தி குழம்பு வைக்கணும்னா அம்மியில் போட்டு அரைக்கணும், அரைச்சி எடுத்து மசாலா போட்டு. இன்னைக்கு எல்லாம் ஈஸி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? கஷ்டம், வேலை, சமைக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த நாட்கள்ல கடினமாய் நம்முடைய முந்தின தலைமுறை ஜெபம் பண்ணினது. கடினமா வேலைகளுக்கு நடுவில் அந்த நாட்கள்ல அதிகமாக பனையேற தொழில் இருந்துச்சு, விவசாயம் இருந்துச்சு. காலையில் விடிய காலை எழுந்திரிச்சு போவாங்க, தண்ணி பாய்க்கணும், பனைய மரத்தில் ஏறணும், கஷ்டமான வேலை. போவாங்க, போயிட்டு மதியானம் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் கொஞ்சம் வேலைக்கு போவாங்க. போயிட்டு நைட்டு ஜெபம் அப்படின்னா நைட்டு ஜெபத்தில் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க? ஏமா கொஞ்சம் பேசுங்க, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் இதுவே நைட் ப்ரேயராக மாற்றிடுவோம், பார்த்துக்குங்க. கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஜெபம் இருக்கு இருந்துச்சு? 7லேருந்து 8:30 வரைக்குமா? சரி, கர்த்தருக்கு சோத்திரம். முழு இரவு ஜெபம் எவ்வளோ நேரம் நடந்துச்சுங்க? 7லேருந்து 4 மணி வரைக்கும். இப்போ 12:30. ஆமா, நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் எல்லா மொழியிற ஜெபத்துக்கும் போறேன்னு சொல்ற ஆளு கை தூக்குங்க. பத்தியெல்லாம் விரல் விட்டு என்ற மாதிரி இருக்கு. மற்ற ஆட்கள்லாம் நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். ஏன் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை விட இன்னைக்கு யாரை கேட்டாலும் எனக்கு வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு ஏன் சொல்றோம்? நம்முடைய சரீர தேவைக்காகவே ஓடுகிறோம், சரீரத்தையே நம்ம கவனிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்மாவுக்குரிய தேவையை, ஆத்மாவுக்குரிய ஆகாரத்தை கொடுக்க தேவ சமூகத்துக்கு போகணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு போய் எவ்வளவு உற்சாகமா இருந்தீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுதா? அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது உற்சாகமா இருந்தீங்கல்ல. இப்போ ஏன் அந்த அழைப்பு நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது பிரச்சனை யாருகிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கும் போது நமக்கு என்ன பண்ணுது? உட்கார முடியல பாருங்க, நெளியிறம் பாருங்க. ஐயோ, எங்க சுத்தி இங்க சுத்தி. கர்த்தர் நம்ம கூட கொஞ்சம் பேச விரும்புகிறார். தேவ ஜனமே நம்ம புரிந்து கொள்ளணும், தேவ ஜனமே நம்ம புரிந்து கொள்ளணும். ஒருத்தன் வயல்வெளியை தேடி ஓடுறான். ஐயா, வயலை நாளைக்கு கூட போய் பார்க்கலாம், வயலை நாளைக்கு கூட போய் பார்க்கலாம். இன்னைக்கு பட்டணங்கள்லயும் சரி, நிறைய இடங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட தேவ சமூகத்தை தேடி வர்றதில்லை, தேவ சமூகத்தில் தேடி வர்றதில்லை. ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் ஆன்லைன்லயே நாங்க என்ன பண்ணிக்கிறோம்? பார்த்துக்கிறோம். கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த இரவுல நம்ம கூட பேசுகிறார். பாரத்தோடு உங்க கூட பேசுறேன். நிறைய இடங்களுக்கு போகும்போது வேதனையா இருக்கு. நிறைய இடங்களுக்கு போகும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி போன அதே சபைக்கு திரும்ப போகும் பொழுது வேதனையா இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபிச்ச ஆட்களை பார்க்க முடியல. ஏன்னு கேட்டா சொல்றாங்க, ஆமென், எல்லாம் பிஸி ஆயிட்டாங்க. வர மனதில்லை. ஏன்? உலகத்தின் தேவை, உலகத்தில் இருக்கிற தேவை,
உலகத்தில் இருக்கிற கிரியைகள், உலகத்தின் காரியங்கள், அவைகளையே தேடி நம்முடைய இருதயம் அவைகளையே நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பை இன்னைக்கு அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உலகத்துக்காக வாழ்ந்தது போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக வாழ்ந்தது போதும். நீங்க அதனாலதான் பாருங்களேன், அதனாலதான் பாருங்க, முந்தின தலைமுறையிட்ட நீங்க என்ன கவனிங்க, நீங்க என்ன கவனிங்க, அதை பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லா கவனிங்க. முந்தின காலத்துல இருக்க ஒரு வீடு அவ்வளவுதான், சாப்பிட்றதுக்கு பிரம்மாண்டமா இதெல்லாம் இப்படியெல்லாம் அந்த தலைமுறை விரும்பல. அவங்க விருப்பம்லாம் தேவ சமூகமா இருந்துச்சு. தேவ சமூகத்துக்கு போகணும்னு இருந்துச்சு. எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும்னு இருந்துச்சு, எப்படா முழு இரவு ஜெபம் வரும்னு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த நிலம் அப்படியே தலையில மாறிடுச்சு. மாறினதுனால என்ன ஆச்சு, இன்னைக்கு சபை உலகத்துக்குள்ளேயே மூழ்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள்னு சொல்றமே ஒழிய தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்கள வாழ்றதே இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய சபைகள்லையுமே பசங்களை பாருங்க, முடிவெட்டுறதை பாருங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பாருங்க, நாம பெண்களை பாருங்க, ட்ரெஸ்ஸை பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சில் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. பட்டணத்தில் சர்ச்சு மோசமாயிருச்சு. ஆவிக்குரிய சபைகளும் நான் சொல்கிறேன், நிறைய இடங்கள்ல அதை குறித்த ஒரு விழிப்புணர்வே இல்லை. கொஞ்சம் காலம் கழித்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை. நம்ம சபைகள்லாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. ஏன்னா அதை குறித்த ஒரு கண்டிப்பு இல்லை. அதை குறித்து பேசினாவும் நமக்கு என்ன பண்ணுறது இல்லை. சொல்லுங்களேன், அமைதி ஆயிட்டீங்க பார்த்தீங்களா? கண்டிச்சாவே நமக்கு என்னதுதான், ஆமாம், பிடிக்காது, பிடிக்காது. நீ என்னையா சொல்கிறது, நான் என்னையா கேட்குறது, நான் இப்படி தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வர்றேன்னா ரைட், அட்டண்டன்ஸ் போட்டேன்னா ஆமாம், ஆண்டவரை நல்லா விசாரிச்சேன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஆனால் விளங்கி கொள்ளுங்க, கர்த்தர் இன்றைக்கு நம்ம கூட பேசுகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்ளணும். நாம வயல்வெளியை தேடுவோம், நம்ம தேடி போய்கிட்டே இருப்போம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் மணவாளனாய் வரும் பொழுது, நீ வயல்ல இருக்கும் பொழுது நீ இழந்து போக வேண்டிய காலம் வந்துடலாம். அவரோடு கூட போக வேண்டியதை இழந்து போயிடலாம். நமக்கு தேவைதான் இந்த உலகத்துல நமக்கு வேலை செய்யணும், நம்முடைய சாப்பாடு காரியங்கள் அதெல்லாம் தேவைதான். ஆனா அதை விட நமக்கு தேவனோடு கூட இருக்கிற உறவு முக்கியம். தேவ சமூகம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க, அத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவம் உலகம் மறந்து கொண்டிருக்கிற காரியத்தை இந்த நாளில் கர்த்தர் நம்ம கூட கொஞ்சம் பேச விரும்புகிறார். நாம இந்த உலகத்துக்காக வாழ்கிறத கொஞ்சம் விட்டுட்டு கிறிஸ்துவுக்காக வாழ்றதுக்கு திரும்புவோம். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்தை எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக இழக்க ஆயத்தமா இருந்தாங்க. இன்னைக்கு ஆயத்தமா இல்லை. என்ன காரணம்? எல்லாம் நான் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், அதுக்காக இப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், இப்படி வீட்டை கட்டணும் அப்படின்னு யோசிச்சு 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 இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் இஎம்ஐ வட்டிக்கு கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பிரச்சனை. விசுவாசிகள் வந்து நிற்கிறோம், ஐயா என் கடன் பிரச்சனை என்ன பண்ணுங்க சொல்லுங்க, மாத்துங்க. சமீபத்தில் ஒரு ஊழியரை கூட சொன்னார், அவங்க சபையில் ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு. என்ன ரீசன்னா 50 லட்ச ரூபா கடன். எதுக்கு 50 லட்ச ரூபா கடன்? ஒரு கடனை அடைக்க இன்னொரு இடத்துல வட்டிக்கு வாங்கி, அந்த கடனை அடைக்க இன்னொரு இடத்துல வட்டிக்கு வாங்கி, வட்டி வாங்கி 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 50 லட்ச ரூபா கடன் ஆளி. வேற வழி இல்லை, சாகணும்னு முடிவு எடுத்துட்டாரு. தேவ ஜனத்துக்கு ஏன் இந்த நிலைமை? எதுக்கு அந்த நிலைமை வருது? கடன் வந்துருச்சு. ஏன்? கடனை தீர்ப்பார், அவர் மாற்றுவார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் கடன் வந்துச்சு அதை நம்ம யோசிக்கிறோமா? ஏன் நமக்கு நம்ம வாழ்க்கையில ஏராளமான போராட்டத்துக்கு நடுவில் இருக்கிறோம். அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு ஏன் பல காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்? தேவ ஜனமே, கர்த்தர் இந்த இரவுல நம்ம கூட பேசுகிறார். போதும் என்கிற மனதோடு கூட இருப்போம்னா கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்துவோம். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கணும், சேர்த்து நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், சம்பாதிக்கணுங்க, வேலைக்கு போகணுங்க, அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. நல்லா லிசன் பண்ணிக்கிங்க. சேர்த்து வைக்கிறதே நம்ம வேலையாக இருக்குது, சம்பாதிக்கிறதே நம்ம வேலையாக இருக்குன்னா நம்ம இழக்க நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. அதை நம்ம இன்னைக்கு விளங்குறது இல்லை.
கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். நான் எனக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சபைக்கு நான் முன்னிரவு ஜெபம்னு அழைக்கப்பட்டிருந்தேன். பெரிய சபை கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இருப்பாங்க. அந்த 500-600 பேரில் முன்னிரவு ஜெபம்னு சொல்கிறாங்க. ஒரு 500 பேர் இருக்கிற சர்ச்சில் எவ்வளோ பேர் வருவாங்க முன்னிரவு ஜெபத்துக்கு? ஒரு 100 பேர் நியாயம்தானே ஐயா? இப்போ உங்கள் சபையை குறித்து எனக்கு தெரியாது, எத்தனை பேர் வராங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. நான் எங்கேயுமே அப்படிலாம் கேட்கறது இல்லை. அப்போ ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் ஜபத்துக்கு ஒரு 100 பேராவது வருவாங்கன்னு போயிருக்கிறேன். போனால் அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறது 30 பேர். அதுவும் பெஞ்சாக போட்டிருக்கிறாங்க. என்னைக்கு பெஞ்சும் சேரும் வந்துச்சோ அன்னைக்கு நம்ம ஜபத்துக்கு கேடு வந்துச்சு. நீங்கள் சேரில் இருக்கிறவங்க நீங்கள் கீழே உட்காந்து கைத்தட்டுறாங்க, மேலே இருக்கிறவங்க கைத்தட்ட மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்னைக்கு சேர் வந்துச்சோ அன்னைக்கு நம்ம முழங்கால் போச்சு. ஆமாவா? இப்போ சேரில் இருக்கிற எல்லாத்துட்டையும் கேளுங்க, எல்லாத்துக்கும் முட்டி வலி இருக்கும், எல்லாத்துக்கும் இடுப்பு வலி இருக்கும். ஏன் தெரியுமா? முட்டிலையும் இடுப்பு பலன் கிடையாது, இடுப்புலையும். ஏன்னா முட்டி போடுற அனுபவமே இல்லாமல் போச்சு இல்லை, கிடையாது. அப்போ நான் எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப மாறும். ஏன்னா அதே சபை 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சபைக்கு போகும் பொழுது இரவு ஜபம், அது 7 to 9. நல்லா கவனிக்கணும். அதுக்கு பேர் கன்வென்ஷனே 9:30 முடியுது. ஆனால் அங்கே 7 to 9 அதுக்கு பேர் முன்னிரவு ஜபம். அதுவும் இல்லாமல் 30 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சபை பெரிதாய் கட்டப்படுறதுக்கு முன்னாடி அந்த சபை நிரம்பி வழியும். 100கணக்கான பேர் இருந்தாங்க. அந்த சபையை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். ஏன்னா அந்த சபையில் ஜபம் நடத்துறதுக்கு ஆள் தேவையில்லை. ஜப குறிப்பை கொடுத்து குழுவா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னா அவ்வளவு சத்தமா, அவ்வளவு உண்மையா, அவ்வளவு பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. ஜபம் நடத்துறதுக்காக என்ன ஒரு ஊழியக்காரர் கூட்டு போனார். அவர் பிரசங்கம் 10 இது நடந்தது ஒரு 15 வருஷம் இருக்கும். அப்போ என்ன ஜப நடத்துறதுக்காக கூட்டு போனப்போ நான் ஒரு கூட போய் பார்க்க ஜப நடத்த போனவன் ஜபம் நடத்தவே இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா அவங்களே ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா எங்கள் ஆட்கள் அவங்களே ஜெபம் பண்ணிடுவாங்க, அவங்களுக்குன்னு ஜப குறிப்பு அடித்து கொடுத்துருக்குறாங்க, அழகா ஜெபம் பண்ணாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் வருத்தம், பாரம், வேதனை, ரொம்ப வேதனை. அப்போது அங்கிருந்த சபை ஊழியர் என்கிட்ட வந்து, ஐயா லெந்து காலத்தில் ஒரு கூட்டம் நடத்துவோம், தெருவில் நடத்துவோம், நீங்கள் வருவீங்களான்னு கேட்குறாரு. ஏற்கனவே 30 பேரை பார்த்து நான் எப்படி இருக்கிறேன் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ கூப்பிட்றாரு, தெருவில் நடத்துவோம் வருவீங்களா அப்படிங்கிற. சர்ச்சுக்குள்ளேயே 30 தான் வருது. தெருவில் நடத்தினா எத்தனை பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவர் கேட்ட டேட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. எனக்கு எத்தனை பேர் வந்தால் என்ன, நோ ப்ராப்ளம். கேட்ட டேட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் போயிட்டேன். போகும்போது எனக்கு ஒரு எண்ணம். போன தடவை ஃபஸ்ட்டு டைம் போகும்போது எதிர்பார்ப்போடு போனேன். இப்போ எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. மக்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி பிரசங்கம் பண்ணிட்டு வருவோன்னு போனப்போ அது ஒரு 3 முனையுள்ள ஒரு தெரு, மும்முனை உள்ள ஒரு தெரு. அந்த நடுவில் ஸ்டேஜ் போட்டிருக்கிறாங்க. நான் போகிறேன், ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்டில் 50-60 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்கண்ணே. எனக்கு அதை பார்த்தோன்னா சந்தோஷம். அப்பாடா, ஆமாம் உள்ள 30 பேர், வெளியே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 60 இருக்க நினச்சிட்டு நான் ஸ்டேஜை நெருங்குறேன். வலது பக்கத்தில் ஒரு 150 உட்கார்ந்துருக்கு, இந்த பக்கம் ஒரு 150 உட்கார்ந்துருக்கு. 300-350 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதே 7 to 9. அதே 7 to 9. இப்போ எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கூட்டத்தை பார்த்தோன்னா எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஊழியக்காரங்களுக்கு அது இயல்பு தானே. கூட்டத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த சபையில் இத்தனை பேர் வந்துட்டாங்களே, நல்லா பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, எப்படி இந்த 300 பேர் வந்தாங்க? எப்படி இந்த 300 பேர் வந்தாங்க? யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். குருவானவர் என்னை உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அங்கே இருக்கிற போதகர் என்னை உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு, 300 பேர் எப்படி வந்தாங்க? கேள்வியில் நான் அவர்கிட்ட கேட்க முடியல. எப்படியா 30 பேர் தான் வந்தாங்க, ஆனால் 300 பேர் எப்படி வந்தாங்க கேட்க முடியல. உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போது ஒருத்தர் வந்தார். வந்து ஆமாம் அந்த போதகர்கிட்ட சொன்னார், ஐயா பார்சல் பத்தலை, நாளைக்கு கூட ஒரு 50 வாங்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சோம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா வரல, ஏன்னா அங்கே டீ மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு எவ்வளோ வேதனை தெரியுமா? 4 இட்லி தப்பு இல்லை, ஆனால் முக்கியம் அது இல்லைல்ல.
என்ன சொல்றீங்க? முக்கியம் அது இல்லைல்ல. கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாரே, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாற வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை இல்லை. அதுக்கு நம்மளை உருவாக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை இல்லை. அதை விட்டுட்டு இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய காரியத்தை சார்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோமே, உலகத்தினுடைய தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமே. இங்க வேதம் சொல்லுகிறது, இவன் உலகத்திற்குரிய காரியத்தை தேடி ஓட ஆரம்பிக்கிறான், தன்னுடைய சரீர தேவைக்காக. அந்த அழைப்பை அவன் நிராகரிக்கிறான், இழக்கிறான். இன்னைக்கு நாம உலகத்தினுடைய காரியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம்னா, தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையிலே நம்மை அங்கத்தினர்களை சேர்த்து வைத்திருக்கிறாரு, ஒரு அழைப்பை கொடுத்து வைத்திருக்கிறாரு, ஒரே சரீரமா இருக்க கொடுத்து வைத்திருக்கிறாரு. அந்த அழைப்பை நாம என்ன பண்ணிடுவோம்? இழந்துருவோம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சரீர தேவையை விட அவர் தான் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். வேகமாக போகலாம். இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிங்க 19 வசனத்தை நீங்கள் வாசிங்க. வேறொருவன் 5 மாடுகளை கொண்டு அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அவன் சொல்லுகிறான், 5 ஏர் மாடுகளை நான் வாங்கினேன், அவைகளை சோதித்து பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த மாடுகள், எருதுகள் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி அவருடைய வசதியை, அவருடைய செழிப்பை எதை வைத்து அடையாளப்படுத்துவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களிடத்தில் இருக்கிற மிருகத்தின் அளவை வைத்துதான் அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். இவங்க வசதியானவங்க, இவங்க மேலானவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துறது எதை வச்சுன்னா, அவர்களிடத்தில் இருக்கிற மிருகங்களை வைத்து. மிருகம் தான் அவர்களுடைய சொத்துக்கள், அவருடைய சொத்துக்கள். நல்லா கவனிக்கணும். ஏன் இவங்க இரண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஆமென், அவன் சொல்லுகிறான், நான் ஏர் மாடுகளை வாங்கியிருக்கிறேன், நான் என்னுடைய ஸ்டேட்டஸை, என்னுடைய அங்கீகாரத்தை இந்த தேசத்தில், என்னுடைய வாழ்ற பட்டணத்தில் உயர்த்துகிறதற்காக ஒரு 5 ஏர் மாடுகளை வாங்கியிருக்கிறேன். அதை நான் என்ன பண்ண போறேன்? சோதித்து பார்க்கிறேன். நல்லா கவனிங்களேன். விருந்து இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு கூட போய் என்ன பண்ணலாம்? சோதித்து பார்த்துருக்கலாம். ஆனால் அவன் சொல்கிறான், இன்னைக்கே நான் சோதித்து பார்க்கணும் அப்படின்ட்டு போகிறான். அவனுடைய இருதயத்துக்குள்ள, நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் என் ஸ்டேட்டஸை பெருக்கிட்டு இருக்கிறேன், என் சொத்துக்களை பெருக்கிக்கிட்டு இருக்கிறேன். அவனுடைய நினைவுகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மேலேயே இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் மேலேயே இருக்கிறது. அது நிமித்தமாய் அவன் அழைப்பை இழந்து போனான். இன்னைக்கு நிறைய நேரம் ஏன் பல பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி இருக்கிறோம்? நமக்கு ஆசை, கார் வாங்கணும், வீடு வாங்கணும், எல்லாம் வாங்கணும். எல்லாவற்றையும் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஏது அப்படிதான் சொல்லுகிறது. உங்களுக்கு இதெல்லாம் தேவைங்கிறத பரமபிதா என்ன பண்ணி இருக்கிறாரு? அறிந்து வைத்திருக்கிறார். அவைகளை உங்களுக்கு கூடவும் கொடுப்பார். ஆனால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களை ஆமென் இந்த உலகத்துல தேடுறோம். ஆனா இந்த உலகத்தில் தேவன் விரும்பாத பாதைகள்ல தேடுறோம். விருந்துக்கு வந்துட்டு தேடுங்க, அழைப்புல நின்னு தேடுங்க. அழைப்புல நின்னா அதுவா தேவன் தருகிறத நமக்கு அந்த ஆசை இருக்காது, அந்த விருப்பம் இருக்காது. ஆமென். ஆனா தேவன் நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா நம்முடைய இருதயம் அவைகளை தேடுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்களை அவன் எப்படியாவது பெருக்கணும்னு ஆசை. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். இளைய குமாரனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை. அப்பா கிட்ட போய் தனக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்து தான் கேட்டான், அது தப்பே இல்லை. ஆனா வாங்கினவன் தகப்பனை விட்டு தூரமா போகாம இருந்திருந்தா அவன் பிழைச்சிருப்பான். ஆமாவா இல்லையா? அழைப்பை விட்டுட்டு போகாம இருந்திருந்தா பிழைச்சிருப்பான், எதையும் இழந்திருக்க மாட்டான். வேதம் சொல்லுகிறது, எப்ப தகப்பனை விட்டு தூரமா போய் சாமன் பொருட்கள் மேல ஆசை வச்சு சம்பாதிக்கவோ, அந்த பொருட்களை இரட்டிப்பாக்கவோ முயற்சி எடுக்கிறானோ, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான், சொத்துக்களை இழந்தான், பஞ்சத்துல சிக்கி கொண்டான், பன்றிகளை மேய்க்க உட்கார்ந்தான். நான் சொல்லுவேன்,
நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கிறது கர்த்தர் நமக்கு கொடுக்கணுங்க. கர்த்தர் கொடுக்காம எந்த ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில் நிலைக்க போறது இல்லை. அதனால தான் கர்த்தரை தேடுங்க, தேவ சமூகத்தில் தேடுங்க. இப்படிப்பட்டதான கூட்டங்களை ஏற்படுத்தி எப்படியாகலும் தேவ சமூகத்துக்கு ஓடிவாங்க. ஏன் சொல்றாங்க? தேவ மனிதர்கள் ஏன் இந்த ஜெப அனுபவங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? இந்த அனுபவங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க நம்ம தேவனோடு கூட நெருங்குவோம். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பம் நமக்கு தெரியும். அவர் நம்முடைய விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய செல்வங்களை பெருக்க ஆசைப்பட்டு நிறைய காரியத்தை இழக்கிறோம். உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள்ல உலகத்தில் நீங்க தேடுனீங்கன்னா குறுக்கு வழியில தான் நீங்க ஓடுவீங்க, குறுக்கு வழியில தான் தேடுவீங்க. சம்பாதிக்கணுங்கிற அந்த ஆசையில் எப்படி பண்ணணும், என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அதிக லாபம் வைக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக ஓவர் டைம் செஞ்சு சம்பாதிக்க. என்ன மாதிரிலாம் ஓவர் டைம் செஞ்சுருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு வெறி, சம்பாதிக்கணுங்கிற வெறியில் ஓவர் டைம்னு ஓடுனேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள முடியல, ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியல. என்னைக்கு கிறிஸ்துவின் அழைப்பை கண்டு கொண்டு அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கும்படிக்கு என்னை ஒப்பு கொடுத்தேனோ அன்னைக்கு என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் எது இருக்கா இல்லையோ எல்லாம் இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லை, ஆனா ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஒன்று, ஆமென், தன்னுடைய சரீர தேவையை நோக்கி ஒருத்தன் ஓடுகிறான், ஒருத்தன் உலகத்தில் இருக்கிற செல்வங்களை தேடி ஓடுகிறான். இன்னொருத்தன் சொல்றான், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால நான் வர முடியாது. கல்யாணம்னாவே விருந்து தானே, என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிட்டாவே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு மாசத்துக்கு என்னதான் விருந்து வீடு தானே. இவன் போயிருக்கலாமே, இந்த விருந்துக்கும் போயிட்டு வந்திருக்கலாமே, அது அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பும் இல்லையே. அவன் சொல்றான், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால நான் போறேன். ஆமாம், இதை எனக்கு ஆண்டு இதை அடையாளப்படுத்தி காமிச்ச ஒரு காரியம் என்னன்னா, ஆமாம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய சிநேகம், மனிதனுடைய அன்பு, மனிதனுடைய காரியத்தை இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம தேடி கிறிஸ்துவின் அன்பை நாம இழந்துட்டோம். மனித அன்புக்கு அவர்களை திருப்திப்படுத்த நினைச்சு மனுஷனை பிரியப்படுத்த, மனுஷனுக்காக செய்ய, மனுஷனுடைய காரியங்களை திருப்திப்படுத்த பிரயாசப்பட்டு தேவனுடைய அன்பை நாம இழந்துட்டோம். நல்ல கவனிங்க பிரியமானவர்கள், நேரம் இல்லை, நம்ம ஜெபம் பண்ண போறோம். யோசிச்சு பாருங்களேன், எத்தனை நேரம் மனுஷனுக்காக தேவ சமூகத்தை நம்ம இழந்திருக்கிறோம். எத்தனை நேரம் மனுஷனுக்கு கொடுக்கிற நேரத்தை தேவனுக்கு கொடுக்காம இருந்திருக்கிறோம். எத்தனை நேரங்கள் மனுஷனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நம்ம தேவனுக்கு கொடுக்காம இருந்திருக்கிறோம். இந்த உலகத்துல மனுஷனை நாடி, மனுஷனை நம்பி, மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தன் ஓடுறான்னா அவன் தேவனை மறந்து, தேவனுடைய அழைப்பை மறந்து, அவனுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போவான். யோசிச்சு பாருங்களேன், குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம், உறவுகள் ரொம்ப முக்கியம், அதை இழக்க வேண்டாம். ஆனா குடும்பத்தை காட்டிலும் உறவுகளை காட்டிலும் நம்மை அழைத்தவர் ரொம்ப முக்கியமானவர். நமக்கு இருக்கிற அழைப்பு ரொம்ப முக்கியமானது. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகம் முழுசும் ஆமென் உலகத்தில் இருக்கிறவருடைய அன்பை பெற ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமா, நம்மளை விட வயசுல மூத்தவங்க, கொஞ்சம் வசதியில மூத்தவங்க, அவங்களுடைய அன்பை சம்பாதிக்கணும்னு ஓடுது. ஆனா தேவனுடைய அன்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு கூட பேசுகிறார். இன்னைக்கு நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல நம்ம சரீர தேவைக்காகவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம்னா அழைப்பை இழந்துருவோம். உலகத்தின் செல்வங்களுக்காக மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கிறோம்னா கர்த்தர் கிருபையா கொடுத்த அழைப்பை இழந்துருவோம். மனித அன்பு மட்டும்தான் பெருசுன்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருப்போம்னு சொன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை, விலையேற பெற்ற அழைப்பை இழந்து போயிடுவோம். இந்த அழைப்பு இல்லைன்னா நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்காது. இந்த அழைப்பு இல்லைன்னா சுயாதனமாக இருக்க முடியாது. இந்த அழைப்பு இல்லைன்னா தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த அழைப்பு இல்லைன்னா நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார்.
இன்னைக்கு அவருடைய பிள்ளைங்கிற அழைப்பில் வாழ்கிறோமா, இல்லை அழைப்பை இழந்து கொண்டிருக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா? நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி உங்களை நான் சீக்கிரம் அனுப்புகிறேன். கர்த்தர் நம்ம கூட இடைப்படுவார். நம்ம எல்லாரும் வேகமாக எழுந்து நிற்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. தேங்க்யூ லார்ட். வேகமாக எழுந்து நில்லுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். தேவாவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளில் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற பிள்ளை என்கிற அந்த அழைப்பு, தேவ ஜனம் என்கிற அழைப்பு சாதாரணமாக கொடுக்கப்படலை. ஆண்டு நம்ம கூட பேசுகிறார். நீ அழைக்கப்பட்டிருக்கிறவன். இன்னைக்கு அந்த அழைப்புல தேவ ஜனங்கள் இருக்கல. தேவனுடைய பிள்ளைகள் அந்த அழைப்பை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். அழைப்புல இருக்கிறோம். செய்தித்தாள்கள்ல கொலை நடந்துருச்சு, குற்றம் நடந்துருச்சின்னு சொல்லி ஒரு செய்தியை போடும்போது அதுல இருக்கிற பேர்களை நான் கொஞ்சம் வாசிப்பேன். யார் இதை பண்ணுனா அதுல யாராவது தேவ பிள்ளையுடைய பேருனா என் இருதயம் துடிக்க. ஐயோ, ஒரு கிறிஸ்தவன் இதை செஞ்சிட்டானே, ஒரு தேவ பிள்ளை இதை செஞ்சிட்டானே, நம்ம இருதயம் துடிக்கும். இதை பார்க்கிற ஆண்டவர் எவ்வளவு துடிப்பார் தெரியுமா? நம்ம இருதயமே அவ்வளவு துடிக்குதுன்னா, இந்த உலகத்துல நாம அவருடைய பிள்ளையா வாழணுங்கிறதுக்காக நித்திய ஜீவனை கொடுத்தார் பாருங்களேன். ஆமென். அவருடைய ஜீவனை, ரத்தத்தை சிந்தி நமக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கொடுத்தார். பாத்தீங்களா? அவருக்கு எவ்வளோ பெரிய வேதனையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அழைப்பை மறந்து ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவன் கொடுத்த கிருபையை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த முதல் நாள்ல நிறைய பேசுகிறதுக்கு என் இருதயத்தில் தோன்றினாலும் ஆண்டவர் உங்க கூட பேச இந்த வார்த்தைகளை பாரப்படுத்துறாரு, அழுத்துகிறார். என் பிள்ளைகள் அழைப்பை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. தேவ ஜனம் தேவனுடைய பிள்ளைங்கிற அழைப்பை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. உலகத்தை தேடி, உலகத்தின் காரியங்களுக்காக, உலகத்தின் செல்வங்களுக்காக, மனித உறவுகளுக்காக இன்னைக்கு என்ன விட்டுட்டு தூரமா ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எரேமியால வருத்தப்பட்டு கேட்கிறாரு, மாயையை பின்பற்றி என்னை விட்டு தூரமாய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நாம் அவர்கிட்ட நெருங்கி இருக்கிறோமா? அந்த அழைப்புல இருக்கிறோமா? இல்ல நாம் அவரை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிறோமா? இன்று இரவு கர்த்தர் நம்ம கூட மறுபடியும் பேசுகிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்க வேண்டிய அழைப்பு, எத்தனையோ பேருக்கு கிடைக்க வேண்டிய பிள்ளைங்கிற ஸ்தானம் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒன்றும் ஆமேன் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் அல்ல. ஆமேன். அவர் அந்த ஆமேன் இஸ்ரவேல் ஜனமாய் நாம இல்லை. ஆமேன் நடுவீதிகளில் அலைந்து கொண்டிருந்தவர்கள், ஆமேன் பிரஜாதிகள் என்னப்பட்டவர்கள், அடிமை தனத்திற்குள் இருந்தவர்கள். கர்த்தர் கிருபையாய் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். இதை நாம இழந்து போயிடக்கூடாது. இந்த இரவுல கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போமா? இந்த இரவுல கொஞ்சம் நிதானித்து பாருங்க. நான் எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறேன்? எதை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்? என் வாழ்க்கையில நான் எதை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன்? நான் கர்த்தரை தேடி ஓடுறேனா? அழைப்புல நிற்கிறேனா? அவருக்கு பிரியமான வாழ்றேனா? இல்லை இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக ஓடுறேனா? செல்வத்துக்காக ஓடுறேனா? மனித உறவுகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேனா? அழைப்பை இழந்துடாதீங்க, அசட்டை பண்ணிராதீங்க, போக்கு சொல்லாதீங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு தான் பலன்,
அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு தான் நீதிமான் என்கிற பட்டையோ, அவன் அழைக்கப்பட்டிருக்கிற அவன் ஜனத்துக்கு தான் நித்திய ராஜ்யம். அழைக்கப்பட்ட ஜன அதுல நிலைச்சிருக்கலன்னா இழந்து போயிருவோம். இந்த இரவுல கர்த்தர் நம்ம கூட பேசுகிறோம். நாம இழந்து போகாதபடிக்கு அழைப்பில் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்ட்டப்படி கேட்க போறீங்க? இந்த இரவுல நீங்க ஜெபிப்பீங்கன்னா ஒருவேளை ஆமென் இந்த உலகத்தை தேடி இந்த உலகத்தின் காரியங்களுக்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்திருக்கலாம், அழைப்பை இழந்திருக்கலாம், மேன்மையை இழந்திருக்கலாம், தேவ பலத்தை இழந்திருக்கலாம், நன்மை கேதுவானவைகளை இழந்திருக்கலாம், நித்திய ராஜ்யத்தின் அழைப்பை இழந்திருக்கலாம். இந்த இரவுல கர்த்தர் நமக்கு திரும்ப தருவாராக. இந்த இரவுல திரும்ப தருவாராக. எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? வாய் திறந்து ஜெபிங்களே, வாய் திறந்து ஜெபிங்க, சத்தம் உயர்த்தி ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த இரவுல நாங்கள் ஆண்டவரே எங்கள் அழைப்பிலே நிலை நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக. நல்ல கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா, ஒருவேளை இந்த உலகத்திலே என் வாழ்க்கை தொலைஞ்சு போயிருக்கலாம், ஆண்டவரே இந்த உலகத்திலே என் வாழ்க்கை நான் விட்டு போட்டிருக்கலாம், அகைன் மறுபடியும் என் வாழ்க்கை கர்த்தரோடு நெருங்கட்டும். ஜெபிப்பீங்களா? இந்த இரவுல நீங்க அப்படி வருவீங்களா? இந்த இரவுல அப்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்கன்னா அவர் ஆயத்தமாயிருக்கிறார். தொலைந்து போன பிள்ளைக்காக தகப்பன் வாசலில் காத்திருந்தது போல, இளைய குமாரனுக்காக காத்திருந்தது போல, நாமே நின்றும் தகப்பன் ஆயத்தமாயிருக்கிறார். நம்மை அழைத்தவர் ஆயத்தமாயிருக்கிறார். என்னை விட்டு தூரப்பட்டு போனவர்கள், மாயையை பின்பற்றி போனவர்கள் திரும்ப என்னிடத்தில் வருவார்கள். என் பிள்ளை என்னிடத்தில் வருவா, அவனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன்னு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். திரும்ப இந்த இரவுல அவருடைய சமூகத்தை தேடி நீங்க வருவீங்கன்னா அவர் உங்களை வெறுமையா விட மாட்டாரு. இளைய குமாரன் திரும்பி வந்த பொழுது அவன் நம்ம அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் வந்தான், எல்லாவற்றையும் இழந்து வந்தான், அவன் அவமானப்படுத்தப்பட்டு வந்தான். ஆனா அதே இளைய குமாரனுக்கு அவன் சிறந்த வஸ்திரத்தை கொடுத்தான், மோதிரத்தை கொடுத்தான், பாதரட்சையை கொடுத்தான், அவன் கொளுத்த கன்றை அடித்தான், இழந்து போனதை திரும்ப கொடுத்தா. இன்னைக்கு இந்த இரவுல ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த உலகத்தை தேடி ஓடுனது போதாண்டவரே, உலகத்தின் செல்வங்களை தேடி ஓடுறது போதாண்டவரே.